இன்னைக்கு நம்ம சேகர் கமலோட டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் நடிச்சு பேன் இந்தியன் லெவலில் ரிலீஸ் ஆன குபேரா படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துடலாம். அந்த படத்தோட ஒன்லைன்னு பார்த்தா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அரசியல்வாதிகளுக்கு க்ரோர்ஸ் கணக்கில் அனுப்பணும்னு சொல்லிட்டு இல்லீகலாக பினாமியாக ஒரு 4 பிச்சைக்காரங்களை செலக்ட் பண்ணி அவங்க மூலியமாக அனுப்பலாம்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதில் வர ஒரு ஆள் தான் நம்ம தனுஷ் இங்கே போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சாரா இல்லையா, நம்ம நாகார்ஜுனாவுக்கும் தனுஷ்க்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே நல்லா இருந்துன்னு சொல்லலாம். செகண்ட் ஆஃப் அங்கங்கே கொஞ்சம் லேக் தெரிஞ்சுது. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தா நம்ம தனுஷ் தான் ஃபஸ்ட்டாக சொல்லி ஆகணும். ஆக்டிங்கில் பிரித்து மேஞ்சிருக்காரு. நேஷனல் அவார்டே கொடுக்கலாம், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கேரக்டரைசேஷன் ஒவ்வொரு கேரக்டருக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபோட இன்ட்ரோல் பிளாக் ஒரு சிம்பிளாக நல்லா தான் முடிச்சிருந்தாங்க. இதில் நம்ம தனுஷ்க்கு ஒரு பெரிய ஒரு மாசான இன்ட்ரோ கிடையாது, ஃபைட் சீன்ஸ் கிடையாது. பட் இது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம், அதையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் சூப்பராகவே பண்ணியிருந்தார் டிஎஸ்பி. சேகர் கமலா அவர் சொல்ல வந்த கருத்தை அவரோட மாடுலேஷனில் சூப்பராக சொல்லியிருக்காரு. தனுஷும் நாகார்ஜுனாவும் மீட் பண்ணிக்கிற ஒரு சில போர்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தா இந்த படத்தோட ரன் டைம் தான் 3 ஹவர்ஸ் இருக்குது. இந்த டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணாங்கன்னா இந்த படத்தோட லேகுமே ரொம்பவே கம்மியாயிரும். படமும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ டோட்டலாக இந்த ஒரு படம் ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஆஃப், அதுக்கு ஈக்குவலான ஒரு செகண்ட் ஆஃப், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகாமல் நீட்டாக போய் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான். இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேட்டர்லேயே ஒரு டைம் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. பை கைஸ்.